அண்மைச் செய்தி. வங்கக்கடலில் நிலவும் டிட்வா புயல் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள். டிட்வா புயலுடைய நகர்கின்ற வேகம் என்பது தற்பொழுது மணிக்கு 12 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வும் அறிவித்திருக்கிறாங்க. இதற்கு முன்பாக இந்த புயலினுடைய நகரும் வேகம் என்பது மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து வந்த சூழலில் தற்பொழுது புயலினுடைய நகரும் வேகம் மேலும் அதிகரித்திருக்கிறது. இதற்கு முன்பாக, அதாவது காலை 5:30 மணி அளவுல மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகம் என்று இருந்தது அதற்கு முந்தைய நிலையிலிருந்து அது அதிகரித்ததாகத்தான் சொல்லப்பட்டது. அதாவது நள்ளிரவு 2:30 மணி அளவுல இந்த புயலினுடைய நகரும் வேகம் என்பது மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகமாக இருந்து வந்த சூழல்ல காலை 5:30 மணி நிலவரப்படி அதனுடைய நகரும் வேகம் என்பது மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்தது. அதற்கு பிறகாக தற்பொழுது இந்த புயலின் நகரும் வேகம் என்பது மேலும் அதிகரித்து மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. தற்போதைய சூழல்ல இந்த புயல், அதாவது காலை 8:30 மணி நிலவரப்படி இந்த புயல் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில 180 கிலோமீட்டர் தொலைவிலையும், அதே போன்று இந்த புயல் கிழக்கு வடகிழக்கு திசையில காரைக்காலுக்கு 100 கிலோமீட்டர் தொலைவிலையும், அதே போன்று கிழக்கு தென்கிழக்கு திசையில கடலூருக்கு 100 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் காரைக்காலுக்கும் இந்த புயல் 100 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிற நிலையில தொடர்ந்து இது வடமேற்கு திசையில் நகர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது வடக்கு திசை நோக்கி இது நகரும் என்று வானிலை ஆய்வும் எதிர்பார்ப்பதாக இந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது தமிழ்நாட்டிற்கு கடலோர பகுதியில் ஒட்டிய வரை நகர்கிறது. இதனுடைய நகர்வுல எந்த இடத்திலும் மாற்றங்கள் இன்றி எந்த இடத்திலும் இந்த புயல் கரையை கடக்கவில்லை. மேலும் இந்த கரையை கடக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இதுக்கு முன்பு சொன்னது போலவே மாலை நேரத்தில் புயல் என்ற நிலையிலிருந்து வலுவிழப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய முன்னறிவிப்புகளில் அதனுடைய மாற்றங்கள் இருக்கும் பட்சத்தில் அது தெரிவிக்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல மழைக்கான வாய்ப்பை பொறுத்த மட்டும் புயலினுடைய இடதுபுறத்திலிருந்து ட்ரை ஏர் என சொல்லக்கூடிய வறண்ட காற்றுகள் வருவதும், அதே போன்று புயலினுடைய வலதுபுறம் மற்றும் அதனுடைய தென்புறங்களில் இருந்து வரக்கூடிய ஈரப்பதமான காற்று மட்டுமே குளிர்ந்த ஈரப்பதமான காற்று மட்டுமே வருவதனால் அதனால் உருவாகக்கூடிய சில மழை மேகங்கள் மட்டுமே நிலப்பரப்புக்குள்ளால் வருவதனால் பரவலாக லேசான அளவில் மட்டுமே மழை தொடர்ந்து வருவதாகவும், மாலை நேரத்துக்கு பிறகாக மழை மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதனுடைய நகர்வு கடலோர பகுதியில் ஒட்டியவாறு இருக்கக்கூடிய சூழலில் அடுத்து வரக்கூடிய நேரங்களில் இதனுடைய நகர்வுக்கும் இதனுடைய சுழலும் தன்மைக்கும் இதனுடைய வலு குறையாமல் இருந்தால் அதுக்கேற்றவாறு மழையினுடைய தீவிரத்தன்மை படிப்படியாக மாலை நேரத்துக்குள்ளாக அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று வானிலை ஆய்வும் கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.